திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது எப்பொழுதுமே ஒரு நேர்காணல்னு வரும்பொழுது அந்த நபரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் இவரை பற்றி எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஏன்னா அவ்வளோ ரசித்து நான் படம் பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட படங்கள். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, ஒரு ஏஜ் நாங்கள் கடந்து வரும்போது ரொம்ப செல்லமாக எல்லாரும் சித்தப்பு சித்தப்பு அப்படின்னு கூப்பிட்டு அவரை ஒரு பயங்கர பிரபலமாயிட்டார் அந்த டைமில். அப்போ எல்லாரும் ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் சித்தப்புன்னா அது நம்ம சரவணன் சார் தான் அப்படின்னாங்க. வணக்கம் திரு சரவணன் சார். ஐயோ வணக்கம், ரொம்ப நன்றி. நன்றி. எனக்கு என்னன்னா, ரொம்ப நாளாக உங்களோட ஆரம்ப காலத்தில் ஃபஸ்ட்டு யாகம் படம் அந்த ஸ்டில்லேருந்து நான் பார்த்துன்னு இருக்கிறேன். நிறைய படங்கள் கே சிவகுமார் சார் டைரக்ஷனில் படம் பண்ணது, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்குன்னு ஒரு, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, தமிழ் சினிமாவில் இந்த கலரை பற்றி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்குது, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, எனக்கு கேப்டன் விஜயகாந்த் அது ரொம்ப பிடிக்கும். அப்போது அந்த கருப்பாக இருந்தாலும் சிரிச்சா அழகாக இருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று வேணும். அந்த வகையில் எனக்கு சரவணன் சாரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு நல்ல ஒரு லுக், இந்த சிரிச்சா அழகாக இருக்கார் அப்படின்னு. அது நிறைய படங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் பருத்திவீரனுக்கு அப்புறம் அவங்களோட ஃபேஸே மாறிடுச்சு, கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. எல்லாரும் இவருனா இந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரக்கடான மேன் அவர் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். ஸோ எப்படி இருந்தது அந்த பயணமே பருத்திவீரனுக்கு அப்புறம் அவங்க பயணம் எப்படி இருந்தது? இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆதவனை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னென்னா, எனக்கு ஆதவனை என்னை எப்படி அவர் பார்த்துருக்காரோ அது மாதிரி அவரை நிறைய நிகழ்ச்சிகளை, நிறைய அவர் பண்ண மிமிகிரிகளை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அதில் குறிப்பாக கொஞ்சம் நடிங்க பாஸ். நான் ரொம்ப கவலையாக இருக்கிறப்போ, நான் அந்த மாதிரி டிவி நிகழ்ச்சிகள் பொதுவாக பார்க்கவே மாட்டேன். சத்தியமாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நான் உங்களுக்காக சொல்லலை, உங்களை வச்சுக்கிட்டு சொல்லணும்னு சொல்லலை. நீங்கள் பண்ணுற அந்த கொஞ்சம் நடிங்க பாஸை நான் திருப்பி போட்டு பார்த்துருக்கேன். நான் மனசு கஷ்டமாக இருக்கிற நேரங்களில் அதை போட்டு பார்த்துட்டு என்னை அறியாமல் நான் அந்த உலகத்துக்குள்ளே போயிடுவேன். நீங்கள் பண்ணுற கலாட்டாவை நான் ரசித்து பார்த்துட்டு அந்த பசங்களை கலாய்க்கிறது, அவங்க பண்ணுறது, நான் சிரித்து ரொம்ப நேரங்கள் அதை செலவிட்டு பார்த்துருக்கேன். அதுக்காக நான் உங்களுக்கு நான் நேரில் பார்த்தா சொல்லணும் அதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இவருக்கும் எனக்கு முதல் சந்திப்பு எங்கன்னு எனக்கு தெரிஞ்சு, நான் அரண்மனை ஃபஸ்ட்டு அரண்மனை படம் ரிலீஸ் ஆகிறப்போ, சுந்தர்சி சார் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த பேட்டி எடுத்தது சன் டிவிக்கு பேட்டி எடுத்தது அதுதான். அதில் நீங்கள் எடுத்த பேட்டியில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. என்னதுன்னா, ஒரு பேயை பற்றி சொல்லியிருப்பேன். நான் ரியல் லைஃப்பில் நீங்கள் பேயை பற்றி பார்த்துருக்கீங்களா ஏதோ ஒன்று கேள்வி கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். அது நிறைய பேரால் பார்க்கப்பட்ட அது ஒரு டிவி பேட்டியாக ஆயிடுச்சு. என்ன ஒரு தடவை ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கப்போ, சார் நீங்கள் இந்த பேயை பற்றி சொன்னீங்களே அது நிஜமாக பார்த்தீங்களான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால் நான் திருப்பி அதெல்லாம் எனக்கு ஆதவனை பார்த்தோன்னே ரீகலெக்ட் ஆகுது. நன்றி தம்பி. நீங்கள் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வந்துடுறேன். பருத்திவீரன் அந்த ரக்கட் ஃபேஸ் அதுக்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கு அப்புறமும் நான் அதை கண்டினியூ பண்ணல. மீசை வைக்க சொன்னார் அமீர் சார். சரியான மீசை இல்லை, சரியான மீசை வச்சு விட்டாரு. அவர் தான் வச்சார். அவர் தான் ஹேர் கட்டே பண்ணார். என்னை முடியை வளர்க்க சொல்லிட்டாரு, தாடி விட சொல்லிட்டாரு. அது மீசை ஆக்குனதே அவர் தான், அந்த டிசைனை கொண்டு வந்ததே அவர் தான். பக்கத்தில் இருந்து சிலை செதுக்குவாங்கல்ல, அது மாதிரி என் பக்கத்தில் நின்று அவர் தான் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹேர் கட்டரை கூட்டிகிட்டு அழகாக அதை வடிவமைச்சதே அவர் தான். சூப்பர். ஆமாம், அமீர் சார் தான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய படங்களில் போனாலும் இல்லை, சில கேரக்டர்ஸ் எனக்கு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் போனாலும் எனக்கு சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஃபேனுங்கிறதுனால எனக்கு இன்னும் அந்த ஜெயிலர் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை, அந்த தலைமையில் அடி வச்சுட்டு சொல்லு அப்படிங்கிறது இல்லை. அது எனக்கு என்ன சொல்லணும்னா, எத்தனை கேரக்டர்கள் பண்ணாலும் இல்லை, பெரிய ஸ்டார்ஸோட ஒரு ஷாட் நடிக்கும்போது பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆகும். அதில் சூப்பர் ஸ்டார் ஒரு ஷாட் நடிக்கும்போது எல்லாரும் பாத்தியா அந்த டைனோசர் இல்லை வந்துச்சு, டைனோசர் வந்துருச்சு, குட்டி டைனோசர் தேடி வந்திருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். அது தலைவனை எதிர்த்து நான் பேசுறதே நான் தவறாக நினைக்கிறேன். தலைவனை எதிர்த்து யாராவது பேசினாவே நான் சத்தம் போடுறவன். ஆனால் நான் ரஜினி ரசிகன் இதெல்லாம் எப்படி சார் நான் சொல்லலாமா சார்னு சொல்லி நெல்சனை கேட்டேன். இல்லைங்க, அதை நீங்கள் சொல்லுங்கள், பரவாயில்ல, சார்கிட்ட சொல்லிட்டீங்களான்னு நான் பல தடவை கேட்டேன். அதெல்லாம் சொல்லியாச்சுங்க, நீங்கள் பேசுங்கன்னு சொன்னார். அதே மாதிரி நான் வந்தோன்னே, தலைவர் வந்தோடனே நான் இந்த டைலாக் சொன்னோன்னே ரஜினி சார் இப்படி பார்த்தாரு, கட் 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 அப்படின்னாரு. கட் பண்ணால் அப்புறமேட்டு டேரக்டர் சொல்லுங்கன்னா கூப்பிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி சரி சொல்லுங்கள் அப்படின்ட்டு சர்வசாதாரணமாக வந்துட்டார். எனக்கு அது வரைக்கும் உதறிடுச்சு.
நம்ம ஏதாவது சார் நான் சொல்லலை சார், நான் வந்து சொல்ல சொன்னாங்க சார் அதனால சொன்னேன் சார், என்ன நோ ப்ராப்ளம் சொல்லுங்கள் சார் நான் வந்துட்டாரு. அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஆனால் அது ஒரு பயங்கர ஒரு பில்டப்பாக இருக்கும் அந்த ஷாட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறையா வந்து உங்களுக்கு வந்து கேரக்டர் ரோல்ஸ் வந்து இன்னும் நிறையா கேரக்டர் ரோல்ஸ் அமையலையோ அப்படிங்கிறது என்னுடைய இதுவாக இருந்தது. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக வந்து அந்த ஜி5ல ரிலீஸ் ஆக போகிற அந்த வெப் சீரிஸ் இருக்கு, சட்டமும் நீதியும் இருக்கு இல்லையா, அதில் நான் பார்க்கும்போது இன்னைக்கு காலைல தான் பார்த்தேன். இன்னைக்கு காலைல பார்க்குறப்பவே அந்த கோர்ட்டில் அந்த ஹேண்டில் பண்ணுறது, அந்த கண்ணாடி அதெல்லாம் பார்க்கும்போது சார் சூப்பராக இருக்குது, இந்த கேரக்டர் ஒரு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நமக்குள்ள ஒரு தாட் வருது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்காவது தோணுங்க நல்ல கேரக்டர்ஸ் இன்னும் அமையணும்? எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்டீரியோஃபோனிக்கான சில கேரக்டர் வரும் சமயத்தில். வில்லன்னா வில்லன், நீங்கள் இதில் இது மாதிரி பண்ணுறீங்க, இதில் இந்த கேரக்டர் சார் நீங்கள் வந்து வில்லனாக வரீங்க, நீங்கள் முறைச்சி தான் வரீங்க, நீங்கள் நெகட்டிவாக தான் வரீங்க, நீங்கள் பாசிட்டிவாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதே ஒன்று சொல்லுவாங்க. ஆனாலுமே சில இடத்துல வந்து இப்போ இதில் வந்து ஒரு உண்மைக்காக போராடுறது, ஒரு ஒரிஜினலாக ஒரு கேஸ் எடுத்து வாதாடுறது அப்படிங்கும்போது தட்ஸ் அ பாசிட்டிவாக இருக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் அமையலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? நான் எதுக்குமே வருத்தப்பட்டதில்லை தம்பி. என்னோட நான் பேசிக்காக நான் எப்படி பட்டவன் அப்படின்னா, எனக்கு என்ன கிடைக்குதோ அதை மட்டும் எடுத்துப்பேன். ஆமாம் இது போதுடா அப்படின்னு வேற எதுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். அப்படி அவர் மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இவர் மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் நான் எதுவுமே யோசிச்சதே இல்லை. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அப்படிதான், எனக்கு என்ன கிடைக்குதோ அதோட நான் ஹாப்பி ஆகிடுவேன். சொந்த ஒரு சேலம், என்னோட ஊர் சேலம். நான் படித்தது பிறந்தது எல்லாமே சேலம். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிற கேரக்டர் அப்படிங்கும்போது அன்னைக்கு சித்தப்பு இன்னைக்கு அப்பா அப்படின்னு ஒரு கேரக்டர்னு சொன்னாங்க. தலைவன் தலைவி படத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கு அப்பா பண்ணியிருக்கேன். ஆமாம், சூப்பர். அது எப்படி இருந்தது? அந்த எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ அவர். இன்னைக்கு வந்து 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் பண்ணுற ஹீரோஸில் அவரும் ஒரு ஆளாக இருக்கார். அவருக்கு அப்பா நடிக்கிறது பெருமையான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு வந்து என்னோட ஜேர்னி கேட்டிங்கன்னா 35 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. 35 இயர்ஸ் நடந்துட்டு இருக்குது. கரெக்ட். நான் சினிமாவுக்கு வந்து 91ல் வந்தேன். ஆமாம். அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துங்க. 2 வருஷமாக சினிமாவில் லைம் லைட்டில் இருக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு இறைவனுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிட்டு சிறப்பு அப்படியே போயிட்டே இருக்கேன். வரதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன். இது வந்து பாண்டியராஜ் சார் படம். அவர் வந்து பாண்டியராஜ் சார் தான் அதுக்கு காரணம். என்னை கூப்பிட்டு ஒரு காமராஜர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு சட்டையை போட்டு ஒரு தூண் மாதிரி நிற்க வச்சாரு. ஒரு பெரிய ஒரு மண்டபத்துக்குள்ள எத்தனை தூண் இருக்கோ அதில் ஒரு பெரிய தூண் மாதிரி என்னையும் நிற்க வச்சிருக்காரு. அதுவே பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு அதை ஒரு பாக்கியமாக நினச்சிக்கிறேன் நான். ஸோ இதில் எனக்கு வந்து என்னென்னா சில கேரக்டர்ஸ் வந்து வெளியில் போகும்போது ரஜினி சார் ஒரு தடவை மேடையில் வந்து சொல்லியிருந்தார், நான் வந்து 14 படம் பண்ணிட்டு அந்த வெளியில் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கேன், புரட்ட அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சொன்னாங்க அப்படின்னு. அந்த கேரக்டர் சொல்கிறாங்க அது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, ஓ நம்மளை சொல்கிறாங்க, நம்மளுடைய வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை, எங்கேயாவது போனால் இப்போ இந்த செல்லம்மா சித்தப்பு அப்படின்னு கூப்பிட்றது இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது நிறைய பேர் பண்ணதா அஃபெக்ட் ஆச்சா? இல்லை அது வந்து சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டில் பசங்க இருக்காங்க, அப்பான்னு கூப்பிடணும், அவங்களே திரும்பி வந்து அந்த கேரக்டர், ஏன்னா அந்த கேரக்டர் பயங்கரமாக அப்படியே மனசில் பதிஞ்சு ஒரு கேரக்டர், அவனுடைய சித்தப்பு டேய் நான் அப்பாடா இல்லை, அது வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும்ல. அது அந்த மாதிரி இன்சிடென்ட் விஜய் சேதுபதியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி கூப்பிட்டாரு, ஏய் சித்தப்பு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா இல்லை அவர் பார்த்து நீங்க தான் எனக்கு அப்பான்னு சொன்னாங்க, சித்தப்பான்னு கூப்பிடுறதா அப்பான்னு கூப்பிடுறது. அது மாதிரி அவர் ரஜினி சாருக்கு அப்புறம் மிகவும் பழகுவதற்கு எளிமையான ஒரு நல்ல நான் ஒரு பிரதர் மாதிரி சொல்லுவேன் நான். ரொம்ப ஈஸியாக பழகக்கூடிய நபர்னு சொன்னால் நம்ம தலைவரை சொல்வேன். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி தான் எனக்கு வந்து ரொம்ப அன்போட அனுசரணையோட விசாரிப்புகளோட சாப்பிட்டீங்களான்ற ஆரம்பிச்சிலேருந்து அப்புறம் உடல் எப்படி கவனிச்சிக்கணும், ஆரோக்கியத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு என் கூட. வயசு வித்தியாசம் இல்லாமல் எனக்கு வந்து நான் சொல்கிறது நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்னை விட நிறைய உயரத்துக்கு போயிருக்காரு. அதனால் நான் அந்த உயரத்துக்கு மரியாதை கொடுத்து அவருக்கு நான் அவர் சொல்கிறதெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவர் பாட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் என்னை உட்கார வச்சு அழகாக ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அது எனக்கும் அவருக்குமான பர்சனல் விஷயங்கள் நிறைய சொன்னார். அதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன். ஏன் ஏற்றுக்கிட்டேன்னா அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் நாலேஜ் இருக்குது. அது நான் உணர்ந்திருக்கேன். அவருடைய பேட்டிகள் ஆகட்டும், அவர் நிறைய விஷயங்கள் அவருக்கு சொல்கிறதில்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கக்கூடிய மாதிரி சொல்கிறாரு. அதனால் நான் அது கண்டிப்பாக எடுத்துக்கணும். நான் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நான் எடுத்துகிட்டு அப்படியே நடந்துட்டு தான் இருக்கேன். அதனால் அவர் கூட பழகிறது ரொம்ப இனிமையான கல் தான். பிரமாதம். அதே மாதிரி வந்து வேற எந்த ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்டபுள்? ஏன்னா இப்போ நந்தா படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ராஜ்கிரண் சார், சூர்யா, அதுவும் வந்து பாலா சார் டைரக்ஷனில் ஒர்க் பண்ணுறது, அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது? பாலா வந்து உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய இயக்குனருங்க. அவர் வந்து அவருக்கு கண்ணை மூடினா கண்ணில் படம் ஓடும் எனக்கு தெரிஞ்சு.
முழு படத்தை நம்ம அப்புறமா தான் பார்க்க முடியும். அவர் எடுத்து எடிட் பண்ணி மியூசிக் பண்ணி எல்லாம் பிறகு அவர் காமிச்சா தான் அந்த படம் தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பால கண்ணமூன்னா கூட அவருக்கு அந்த ஃபுல் பிக்சர் ஓடும். இந்த இடத்துல வந்து ஆதவன் எப்படி நடிக்கணும், இந்த இடத்துல சரவணன் எப்படி நடிக்கணும், அந்த இவர் ராஜ்கிரண் எப்படி நடிக்கணும், சூர்யா சார் எப்படி நடிக்கணும்னு 4 பேருக்கும் தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக அழகாக கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாருன்னா அவர் படத்தில் நடிக்கிறது நான் ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பேன். நீங்கள் போய் நடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும், அது நான் சொன்னது உங்களுக்கு புரியும். எப்படின்னா இது மாதிரி ஒரு ஈஸியான டைரக்டரை பார்க்கவே முடியாது. அவ்வளோ அழகாக சொல்லி தருவார். இதுக்கு மேலே ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கவே முடியாது, அப்படி போய் சொல்லி கொடுத்துருவார். அதை செய்யலைன்னா முட்டாள் தான் செய்யாமல் இருப்பான். அதனால் அவர் கூட நடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். அது அவர் கூட சினிமா பண்ணுறதே ரொம்ப அழகான விஷயம். ஓகே, மறுபடியும் கூட மாட்டாரான்னு இருக்கு, அவ்வளோதான். ஸோ வேறு இது எனக்கு வந்து என்னன்னா இப்போ என்னன்னா வேற என்ன மாதிரி கேரக்டர் உங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது? இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தா எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து இப்போ சொல்கிறேன், அந்த படம் வந்து யாகம் வந்து அந்த ஸ்டில் வந்தப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிற அந்த ஸ்டில்ல வந்து அப்படி கட்டிட்டு இருக்கிற அந்த ஸ்டில் அது வந்து இன்னும் என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆமாம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த. ஆமாம் ஆமாம். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு 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 அண்டர் கவர் காப், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அது மாதிரி பண்ணுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அந்த மாதிரி இல்லை, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நான் இது மாதிரி ஆகணும் அது மாதிரி ஆகணும்னு ஆசைப்படவே இல்லை. நான் ஹீரோ ஆகணும்னு மட்டும்தான் நினச்சேன் காலேஜ் படிக்கிறேன். ஓகே, ஹீரோ ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆசைகளே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, ஆமாம். எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் நான் கற்பனையோ ஆசைகளோ வளர்த்துக்கிறதே இல்லை. எது வருதோ அது நம்மளுதுன்னு நினச்சிக்கிற ஆள் நான். அதனால நான் அது வந்தால் நல்லாயிருக்கும், இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு என்றைக்குமே நினச்சிக்கிறது இல்லை. இறைவன் செயல் எல்லாமே. நம்ம இறைவன் ஒத்துழைக்கலைன்னா நம்ம எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இறைவன் வந்து அருள் இருக்கணும். அப்படி அருள் இருந்தால் மட்டும்தான், அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால நான் எதுக்குமே ஆசைப்படுறதே இல்லை தம்பி. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ திடீர்னு இப்போ தொலைக்காட்சியில் நீங்கள் போய் அந்த பங்கு பெற்றது, பிக் பாஸில் பங்கு பெற்றதெல்லாம் பார்க்கும்போது ஏன் சரவணன் வந்து டக்குன்னு வந்து சினிமாவில் வந்து போய் தொலைக்காட்சிக்கு போய் இது பண்ணார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தது. அதுலேயும் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, என்னெல்லாம் ரொம்ப நாள் இருக்க முடியாது, கிளம்புறேன் அப்படின்ட்டீங்க. நீங்களே சொல்லிட்டு வர வெளில வந்துட்டீங்க இல்லையா? ஆமாம். அப்போ நான் பார்க்கும்போது என்னன்னா அது என்ன ஒரு ஃபோர்ஸபுளான ஒரு விஷயமா நான் தொலைக்காட்சிக்கு போகிறது இல்லை, அவங்க டக்குன்னு கூப்பிட்டாங்க, நான் எடுத்த ஒரு டெசிஷனு. இப்போ சில பேர் சொல்லுவாங்கல்ல, லைஃப்பில் நம்ம போயிட்டே இருப்போம், ஒரு டெசிஷன் எடுப்போம், இல்லை தப்பு நான் திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுவா இல்லை எனக்கு பிடிக்கும், நான் அதனால் போனேன், ஆனால் என்னால் உள்ளே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பிடிக்கல அப்படிங்கிறது, அது என்ன காரணம்? அது அந்த ஒரு டேர்னிங். ஆக்சுவலி நான் வந்து பிக் பாஸ் வந்து நான் சீசன் 3 போனேன். சீசன் 1, 2 பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனாக கிளியராக சொல்லணுன்னா எனக்கு வந்து பிக் பாஸ் பார்க்குறவங்களையும் பிடிக்காது. பிக் பாஸ் என் வீட்டுக்குள்ளே யாரையும் பார்க்கவும் விட மாட்டேன் அது வரைக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒரு பிக் பாஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க, கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் வேணாங்க, நான் வரமாட்டேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் நான் என்னுடைய சொந்த ஊர் சேலத்தில் நான் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் குழந்தைக்கு பிறந்த நாள்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போனால் இவ்வளோ பெரிய ஹாலில் ஒரு 30-40 குழந்தைங்க இருந்தாங்க. அப்போ வந்து கேக் வெட்டி கொண்டாடி முடிச்சுட்டு இருக்கப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு, பிக் பாஸ் விஜய் டிவிலேருந்து ஃபோன் வருது. ஏங்க நான் வந்து அப்புறம் பேசுகிறேங்க, வெளியே பேசுகிறேங்க, அப்புறம் பேசுகிறேங்கன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். வச்சுட்டு வந்தோடனே இந்த பையன் கேட்குறான், கூப்பிட்டு பையன், என்னண்ணா பிக் பாஸ்ன்னு எதாவது சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆமாடா பிக் பாஸில் கூப்பிட்றாங்கடா, நான் தான் போக மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னோன்னா, அங்கிள் பிக் பாஸா அப்படின்னு இங்கே ஒரே சவுண்டு இந்த குழந்தைகள்லாம். அப்படின்னா நான் எல்லாம் ஷாக் ஆகி பார்க்குறேன். அந்த குழந்தைங்கள பிக் பாஸ்னால் உங்களுக்கு எல்லாமே என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். எல்லா குழந்தைங்களும் கத்துது. அதில் வகை வர இருக்குது. அதில் 5-7 வயசுலேருந்து குழந்தைங்க இருக்குது. அதில் 16 வயசு பொண்ணுங்க எல்லாம் கத்துதுங்க. கமல் சார் உனக்கு தெரியுமான ஒரு குழந்தை கேட்குறேன். கமல் சார் தெரியும்னு சொல்லி கத்துது. பிக் பாஸ் ஆங்கர் அவரு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. எனக்கு ஷாக்காக போயிடுச்சு. எனக்கு வந்து நான் பிக் பாஸ் பார்க்கலன்றதுனால எனக்கு அது தெரியல. அப்போ அந்த குழந்தைங்களாம் சொன்னாங்க, அங்கிள் நீங்கள் வேறு பிக் பாஸ் போங்க அங்கிள் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு வந்து அங்கே தான் சேஞ்ச் ஆச்சு. சேஞ்ச் ஆகி நான் மறுபடியும் மெட்ராஸ் கிளம்பி வந்துட்டுருக்கேன். மறுபடியும் ஃபோன் வருது, நீங்கள் வாங்க பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு உட்காந்து போனோடனே எனக்கு வீட்டில் எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு லேட்டாக பிறந்த ஒரு பையன் இருக்கான். 1.5 வயசு. நான் பிக் பாஸ் 3 போகிறப்போ அவனுக்கு 1.25 வயசு.
அவனை விட்டு என்னால் இருக்க முடியாது. அவனுக்காக தான் ஒரு வாழ்க்கை. செகண்ட் ஹாஃப் நான் ஒரு எனக்கு இத்தனை வயசாவது என்ன சரவணன் சார் நீங்கள் வந்து ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க மாட்டேறீங்க, பெரிய மனுஷன் மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, என் பையனுக்காக நான் ஒரு இளமையாக நினச்சிக்கிட்டு. இப்போ என்ன உங்களுக்கு வயசாகிடுச்சு நான் சொல்கிறேன் இல்லை, நானே அதாவது என்னன்னா பார்க்கும்போது சொன்னேன் சிரிப்பு சிரிக்கும் போது எனக்கு என்ன அந்த பழைய சிரிப்பு தான் வருது. இல்லை அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் வயசெல்லாம் ஆகலை. இல்லை, என் பையனுக்காக நான் அப்படி நினச்சிக்கிட்டேன். என் பையனுக்காக நான் என் பையன் முன்னாடி நான் என்றைக்குமே இளமையாக இருக்கணும், அவங்க அப்பா கிழமை இல்லைன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நானே என் மனைவியை டிஸ்கஸ் பண்ணி நான் இப்படி தாண்டி இருப்பேன், பெரிய மனுஷன் மாதிரி இல்லைன்னு ஊருக்காரங்க மற்றவங்க முன்னாடிலாம் அப்படி எதுவும் சொல்லிடாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஏமாத்தல நல்ல இளமைங்கிறது எப்பவுமே உண்டுங்க, அது மனசுல இருக்கு, உங்க தோட்டத்துலயும் இருக்கு. ஆமா, அதுக்காக நான் அப்படி பண்ணிட்டு இப்படி போகும்போது என் பையனை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல. அப்படி இருக்கிற மாதிரி நான் அவங்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன கண்டிஷன், நான் வர்றேன் ஆனால் எவ்ரி சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒரு நாளில் எனக்கு காமிப்பீங்கல்ல, வீட்டுல இருந்து யாராவது வர சொல்லுவீங்க, அப்போ என் குழந்தை கூட்டு வந்து ஒரு தடவை காமிச்சிருங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் காமிக்கிறேன்னு சொல்லி பேச்சு, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அவங்க காமிக்கவே இல்லை. அதுல தான் நான் டென்ஷன் ஆனேன். 3வது வாரத்துலேருந்து ஆரம்பித்தேன். மெட்ராஸ் எப்போ வரும், மெட்ராஸ் எப்போ வரும்னு சுந்தரராஜன் படத்தில் கேட்டே இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஆனால் அடுத்து மெட்ராஸ் எப்போ வரும், எலிமினேஷன் எப்போ வரும், அது மாதிரி சார் எலிமினேட் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இந்த நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு உள்ள நான் அழ ஆரம்பித்தேன். அப்புறம் கோவமாச்சு. உண்மையிலே அது அந்த அந்த இடம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது, புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதான் நடந்தது, வேற ஒன்று. நான் அதுக்காக தான் சொல்லிட்டு தான் வெளியே வந்தேன். சொல்லிட்டு பரவாயில்ல. எத்தனை நாள் இருந்தீங்க? ஆனால் 47 நாள் இருக்கு. 47 நாள் போறோம் அது போகிறோம். குழந்தைய விட்டுட்டு எவ்வளோ நாள் இருக்கு? நல்ல முடியல. அவன் இப்போ 3வது படிக்கிறான். அவனுக்கு வந்து 8th இயர் முடிஞ்சு October 14 வந்துச்சுன்னா 9th இயர் ஸ்டார்ட் ஆகுது. தேர்ட் கிளாஸ் போகிறான். அவனுக்காக ஒரு வாழ்க்கை தான் இது. ஆனால் என்னன்னா அந்த பசங்க பின்னாடி இருந்து கேட்பாங்க, பா 47 டேஸ்ல வந்துட்டியா, ஏன்பா வந்த, நீ இருந்திருக்கலாம்ல அப்படின்வாங்க. டே மகனே உனக்காக தான்டா வந்தேன் அப்படின்னா, நான் சொல்லியிருப்பேன்ல நீ உள்ள போய் இப்ப நான் சொல்றேன் போ அப்படின்னு இல்ல. ஆனா பசங்க இப்ப சொல்லுவாங்க, அப்ப நமக்கு தான் தெரியும், அந்த உணர்வுகள் தான், உணர்வுகள் தெரியும், அப்படியான விஷயம். சரி, ஆனா இப்போ வந்து சினிமாவை தவிர்த்து வந்து அந்த வெப் சீரிஸ் பண்றது அப்படிங்கிறப்போ அது என்ன ஒரு புதிய களமா? அது சுழல் 2 பாத்தீங்களா? பார்க்கலையா நீங்க? சுழல் 2 நான் பார்த்தேன், இந்த சீரிஸ் ஃபுல்லா பார்க்கல. அது வந்து சுழல் 2 உலகம் ஃபுல்லா ஹிட் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு உலகம் ஃபுல்லாலாம் எனக்கு இல்ல. சுழல் வந்து ஆக்சுவலா இல்ல, சுழல் 1 வந்து எல்லாருமே வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. சுழல் 2 வரும்போது இது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சுழல் 2 வந்துருச்சு அப்படின்னாங்க. ஸோ அது வந்து ஒரு ஐ திங்க் ஒரு காப் ஸ்டோரி தான் அது. ஆமா, இல்லையா, ஒரு த்ரில்லர் ஸ்டோரி. ஆமா. ஸோ அப்போ எனக்கு இந்த வெப் சீரிஸ்ங்கிறது ஒரு திரைப்பட நடிகருக்கு எப்படி இருக்கு, அவருடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு? எனக்கு வெப் சீரிஸுக்கும் சினிமாவுக்கும் டிஃபரன்ஸே தெரியல. ஏன்னா சுழல் 2வும் சினிமாவோட ஜாஸ்தி செலவு பண்ணாங்க. அது வந்து 30 crores பக்கத்தில் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் வெப் சீரிஸ் அவங்க பண்ணது. புஷ்கர் காயத்ரி மேடம் பண்ணது வந்து, அவங்க சார் பண்ணது வந்து அதிகபட்ச பொருட்செலவில் எடுத்தது. அதனால அது வந்து பெரிய சினிமா மாதிரி தான் இருந்தது. சேம் டைம் இப்போ நான் சட்டமும் நீதியும் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து ஒரு கோர்ட்டு ட்ராமா. கோர்ட்டு செட்டப்பே வந்து பெரிய கோர்ட்டு செட்டப். அந்த கோர்ட்டு செலவு வந்து ஒரு சினிமாவில் போட்டால் தான் எடுக்க முடியும். அதனால அவ்வளோ செலவு பண்ணி ஒரு கோர்ட்டுனாவே ஒரு 100 பேர் இருப்பாங்கல்ல, ஒரு 300 பேர் வேலை செய்கிற ஒரு இடமா ரியாலிட்டி கொண்டு வரதுக்காக அவ்வளோ செலவு பண்ணாங்க. அது கூட சினிமா மாதிரி தான், சற்றேறக்குரிய சினிமா மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி ஆனால் வந்து தற்போதைய காலகட்டத்துக்கு வந்து இந்த கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லும்போது மக்கள் நிறையா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து நல்லது, இது கெட்டது, இது கேஸ் இதுக்கு போடுவாங்க, இதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறது சூப்பரான ஒரு மேட்டராக இருக்குது. ஏன்னா ஆவலோடு பார்ப்பாங்க. ஆமாம், அது என்ன மாதிரி கேஸாக இருக்கும், என்ன. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கணும், படம் பார்க்கும்போதோ நம்ம வெப் சீரிஸ் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும், நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், வெறும் டான்ஸு பாட்டு மட்டும் இல்லை, ஒரு த்ரில்லிங் ஸ்டோரி இருக்கணும். அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுது. நானே நீ பார்த்தோன்னே ஆக்சுவலி என்ன, சில பேரை சில கேரக்டரில் பார்க்கும்போது இன்னைக்கு நான் உங்களை சந்திப்பேன் நினச்சி கூட பார்க்கலாம். நான் காலைல பார்க்குறேன், பார்த்துட்டு சரவணன் இது பண்ணியிருக்காரு, வித்தியாசமாக இருக்குது. அந்த கருப்பு கண்ணாடி, அந்த ஃப்ரேமு, டீ குடிக்கிற ஷாட்டு, நீங்கள் வந்து இப்படி வந்து நிற்கும் போது அந்த லோ ஆங்கிள் வச்ச ஷாட், அதை பார்த்து நான் நல்லா இருக்கேன், இந்த மாதிரி கேரக்டர்லாம் அவருக்கு அமைஞ்சா நல்லா இருக்குமே, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே பார்க்குறதுக்கு, நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும் பார்க்குறப்போ அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அந்த வெப் சீரிஸ் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது வாழ்த்துக்கிறேன் சார். நன்றி. சூப்பர் சார். அடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு? நான் இன்னும் 2-3 வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். நான் பாறை தேசம்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். அவன் வந்து வில்லேஜில் ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கான். அந்த பையன் புது டைரக்டரு, எக்ஸலண்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஒரு மேட்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அதில் நான் தான் மெயின் வில்லன். அது ஓப்பன் தான் சொல்லலாம். அது வந்து அப்படி கதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது.
படம் ஓப்பனிங்லேருந்து நான் தான் வில்லன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறேங்கிறது தான் அது கதை. ஓகே. பாலிடிக்ஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் கதை. அது எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. அது நெக்ஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ஏதோ சம்திங் ஏதோ ஒரு வரப்போ தெரில என்ன. சூப்பர் சூப்பர் சூப்பர். அது மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. பர்டிகுலராக சொல்லணும்னா நான் இப்போ வந்து ஒரு புது டைரக்டரோட நான் லைனியர்னு சொல்லுவாங்கல்ல. நான்-லைனியர். ஆமாம், 4 கதை ஆந்தாலஜி 4 கதை நடக்கும். அது எல்லா கதையிலையும் நான் இருப்பேன். என் துப்பாக்கி இருக்கும். ஆனா 4 கதையும் வெவ்வேறு கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். அது வந்து கோயம்புத்தூர் இன்டீரியர் ஸ்லாங் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதை நான் சொல்லக்கூடாது, படம் பார்த்தா தான் தெரியும். இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் மந்த் அதோட ரிலீஸ் இருக்கும். சிறப்பு. தியேட்டருக்கு வரப்போகுது. அப்புறம் இந்த பெரிய டைனாசரோட அவராக கூப்பிட்டாதான் எனக்கு வந்து என் தலைவன் கூட ஒரே ஒரு படம் நடிச்சிடணும்னு நினச்சேன். இல்லை சார், அது வந்து நீங்கள் முன்னாடியே ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்க ஒரு இன்டர்வியூவில், நான் சூப்பர் ஸ்டாரோட பெரிய தீவிர ஃபேன் அப்படின்னு. எனக்கு அந்த ஷாட் பார்க்கும்போது ஒரு மனசுக்குள்ள நமக்கு ஒரு ஹாப்பி. ஏன்னா ஒரு ஃபேனாக இருந்து அந்த ஷாட் நடிக்கும் போது எப்படி ஃபீல் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஆமாம், நான் மிதந்தேன். அதான் சொன்னேன்ல, அதாவது என்னன்னா மண்டக்குள்ள சுருங்குனால அந்த இது வச்சுருங்க ரெடி செஞ்சிருக்கும் போது அதை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, தலைவர் செம்ம ஹாப்பியாக இருக்காப்புல இப்போ. ஏன்னா தலைவரோட ஒரு ஷாட் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் இப்போ வேற என்ன அடுத்த கட்டாய நடவடிக்கைகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இப்போ வந்து சேலத்தில் என்னுடைய பிறந்த ஊரில் மாடர்ன் தியேட்டர்ஸ்னு ஒரு பெரிய ஸ்டுடியோ இருந்தது. 136 படம் எடுத்த ஊர். அதில் ஆமாம் சார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜெய்சங்கர், இன்னும் பழம்பெரும் எம்ஆர் ராதாலேருந்து எவ்வளோ பேர் அங்கேருந்து 136 படம் எடுத்த அந்த ஊரில் ஒரே ஆள் எடுத்த. அது வந்து கின்னஸ் ரெக்கார்டு. அது மாடர்ன் தியேட்டர்ஸ். அந்த இடமே அழிஞ்சு போச்சு. அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த ஸ்டுடியோவே அழிஞ்சு போச்சு. இப்போயே மெட்ராஸில் பாதி ஸ்டுடியோ இல்லை, முக்கால்வாசி. அது ஆக்சுவலாக நான் அந்த போகிற இடத்துல அந்த ஆர்ச் மட்டும் இன்னும் இருக்கும். அது முன்னாடி பார்த்து ஃபோட்டோலாம் எடுப்போம். அந்த ஆர்ச் மட்டும் தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. ஆர்ச்சை தாண்டி விட்டா காம்பவுண்ட் போட்டு அவங்க வேற ஒரு உலகம் இருக்குது அதில். அது மாதிரியான ஊரில் சேலத்தில் மறுபடியும் ஒரு ஸ்டுடியோ வரணும்னு என்னுடைய ரொம்ப கால ஆசை. சின்ன வயசுலேருந்து ஆசை. நம்ம மெட்ராஸுக்கு சினிமா தேடி ஓடி வந்தோம். சேலத்துக்குள்ளே அந்த சினிமாவை கொண்டு வர வைக்கணுன்ற முயற்சியில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டுடியோ ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சிறப்பு. ஆமாம், அதில் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் கட்டியிருக்கேன். வர்ற பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அந்த கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அப்போல்லாம் நீங்கள் வந்து அவசியம் வரணும். ஆனால் அதாவது என்னன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமே வந்து சினிமாவில் நடித்து சினிமாவில் சம்பாரித்து சினிமாவுக்காக ஒரு விஷயத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப மனசார ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நாங்கள் வருவோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துல உங்களை சந்திச்சது பரணி ஸ்டுடியோஸு, பின்னாடி வந்து பானுமதியோட ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன். இது வந்து சென்டினரி இயர், 100வது பிறந்த நாள் வந்து பானுமதி அம்மாவுக்கு இந்த வருஷம். ஆமாம். ஸோ அந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம 2 பேருக்கும் காட் கிஃப்ட்டு. உங்களை இன்னைக்கு சந்திச்சதே எனக்கு கடவுள் புண்ணியத்தில் நான் உங்களை சந்திச்சேன். வாழ்த்துக்கள். நல்ல திரைப்படங்கள், நல்ல வெப் சீரிஸ் எல்லாம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணணும்னு எங்களோட ஆசை. நன்றி. அதான் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும். கடவுள் உங்களுக்கு துணை புரியணும். நீங்கள் வந்து உங்களோட கோலை அடிக்கணும். நீங்கள் எவ்வளோ என்னை விட மிகப்பெரிய திறமைசாலி. அதெல்லாம் உங்களுடைய வாய்ஸை மாற்றி பேசுறது ரொம்ப கஷ்டம் தம்பி. ரொம்ப ஈஸியாக நீங்கள் இயல்பாக செய்வீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஹியூமர் சென்ஸ் வந்து அவ்வளோ ஸ்பான்டனியஸாக அடிச்சுட்டே இருப்பீங்க. அதுவும் எனக்கு ரொம்ப ரசிச்சிருக்கேன் நான். உங்களுடைய வளர்ச்சி இன்னும் இல்லை, நீங்கள் நினச்சது அடையலை, எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் மனசுக்குள்ளே உள்ள ஓரத்தில் இருக்கிற அந்த உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும். நான் வழங்குற கடவுளை கேட்டுக்கிறேன். ஆதவன் வந்து நிறைய பெரிய எல்லா படங்கள்லையும் இருக்கணும், என் கூடயும் நடிக்கணும். நம்ம கண்டிப்பாக அதாவது எனக்கு பெரிய சந்தோஷமே என்னன்னா, நான் விரும்புகிற இந்த திரையுலகத்தில் நான் சந்திக்கக்கூடிய நபர்கள்லாம் என் மேலே பாசமாக இருக்கிறது. நிஜமாவே எனக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த உங்களுடைய பிஸி ஷெடியூலில் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய வரப்போகிற படங்கள், வெப்சீரிஸ் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். திரைக்குறள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆதவன் எல்லாருக்கும், பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.